மது போதையிலே ஒரு ஆணோ அல்லது பெண் என்று தெரியாத நிலையிலே ஒருவர் அதுக்கு ஏனம்மா அந்த ஏனையா இந்த குடிபோதையை கண்டுபிடித்தீர்கள்? கவலையை மறப்பதற்காக குடிக்கிறீர்களா? குடிப்பதற்கால் மறவுங்கள், கவலை தீரும். உங்களுடைய அடுத்த நடிப்பை மக்களுக்கு காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே ஒரு தாதி ஒருவர் வந்திருக்கின்றார். இந்த விளையாட்டிலே இந்த உங்களுடைய விளக்கத்தை இங்கே ஏன் வந்தீர்கள் என்ற விளக்கத்தை ஒரு கத்தாருங்கள். முற்காலத்திலே அம்மா நீங்கள் தானே அந்த வேலை செய்கிறீர்கள். உங்களுடைய தாதியர் வந்து எங்களோட கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு மருந்தடித்து செல்வது வளமையாக இருந்தது. இப்பொழுது ஏன் அதை செய்யாவிட்டீர்கள்? அந்த மருந்து வருவதில்லையா? ஆஹா, அப்ப உங்களுக்கு அந்த மருந்து அப்படி தருவதில்லையா? அப்ப நீங்கள் முன்கூட்டியான எச்சரிக்கையை மாத்திரம் நீங்கள் விட்டு கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு நன்றி. இங்கே எங்கள் முன்னிலையில் ஒரு அன்பர் வந்திருக்கின்றார். அவர் இந்த சட்டிகள், பானைகள், தடிகள், கொட்டனர்களோடு வந்திருக்கின்றார். எங்கிருந்து ஐயா வந்திருக்கின்றீர்கள்? ஐயா சொல்லுங்க, எங்கிருந்து ஐயா வாரியல்? பார்க்கும் பொழுது ஒரு மனநோயாளியாக தோற்றமளிக்கின்றது. எனவே நாங்கள் அவரை மிகுந்த கஷ்டம் கொடுக்காமல் அவர் மெதுவாக நகர்ந்து ஒரு நிழலை தேடி சென்று அமர இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒட்டி பிறந்த உறவிகள் போல் தெரிகின்றது. உடைய நிலைமையை பார்க்கும் பொழுது 2 கைகள், 2 கால்கள், 2 முகங்கள் அவர்கள் எங்களுக்கு தென்படுகின்றது. இவர்கள் இரட்டையராக பிறந்திருக்கலாம் என நாங்கள் நினைக்கின்றோம். உங்களை பற்றி ஏதாவது எங்களுக்கு சொல்ல விரும்பினால் நீங்கள் ஒரு கால் சொல்லுங்கள் ஐயா. ஓ, 2 பேருக்கும் ஒரே பேரா? இந்த ஒருவருக்கு ஜோதி, ஒருவருக்கு மங்கியா? ஒருவருக்கு சோங்கி என்றாலும் சரி, மற்றவருக்கு மங்கி என்றாலும் சோங்கி மங்கி என்றாலும் சரி, ஒரு அந்த பேரை கூப்பிட்டு நீங்கள் இருவரும் 2 கால்களால் தான் ஓடி வர முடியும். என்ன செய்ய நவீன 3 கால்கள் இருக்கின்றன. நவீன யுகத்துல சாப்பாட்டில் என்ன, தண்ணியில என்ன, எல்லாம் நெஞ்சாகும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கேகரியும் மெரட்டி வளர்க்குறாங்க. பேக்கெட்டில் அடைச்சி வர்ற சாமான்லையும் மருந்து, போத்தில் அடைச்சி வர்ற சாமான்லையும் மருந்து. அதுகளெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அம்மா அப்பா எங்களை பெற்று போட்டு இருக்கணும். எங்களை நிலைமையை பார்த்தீங்கள. நாங்கள் வந்து ஒவ்வொருவரையும் சின்ன பிள்ளையில கூப்பிட்டு கலைக்கிறது கேட்டு நாங்கள் எங்களை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் என்னையா தப்பு செய்த நாங்கள் இந்த ஆண்டவன்கிட்ட போய் நாங்கள் முறையிட்டு உங்களுக்கு பதில் கிடைக்க முடியாம கிடைக்கி யாரோ ஒரு புண்ணியவான் வந்து உங்களை ஆபரேஷன் பண்றத கூட்டிக் கொண்டு போனான். கூட்டிக்கொண்டு போய் பிடிச்சு சொல்லிட்டேன். பிடிச்சா நாங்க சேர்த்து போடுவோம். என்ன செய்யறது சகங்களே, மக்களே, இந்த நெஞ்சூரிகளையோ ஹோட்டல் அடைஞ்ச சாப்பாடுகளையோ இந்த மிக்சர்களையோ சின்ன பிள்ளைகளுக்கு பழக்காதையோ மிக்சர்ல கிளம்பி கொடுக்காதையோ இப்படியான சின்ன சாப்பாடுகளால் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனுக்கு பாருங்க. எங்களை பாருங்க ஐயா, ஒருத்தர் கிட்ட அணைக்கிறது கூட இல்லையா? நீங்கள் யோசிக்க வேண்டாம். நாங்கள் விசேட சிகிச்சை ஒன்று அளிப்பதற்காக நாங்கள்
மாகாண சுகாதார அமைச்சோடு நாங்கள் கலந்து கதைத்து ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் செய்து தருவோம். உங்களுடைய மனக்கவலையை மறந்து நீங்கள் நிம்மதியாக வாழுவதற்கு நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சை செய்து பிரித்து விட்டால் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்போம் ஐயா. நன்றி 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 நல்லது. ஐயா 3 நாள் ஐயா சாப்பிட்டு தாங்க நடந்து கூட இல்லாம இருக்கிறோம் ஐயா. எந்த கொண்டு ஐயா இந்த வண்ணக்குட்டிய பாருங்க, இந்த வண்ணக்குட்டிய பார்த்துட்டு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே. என்ன செல்லக்குட்டிய கூட மறந்து கட்டுங்க ஐயா. எங்களை செல்லக்குட்டி கூட மறந்து கட்டுங்க. எங்களுக்கு மாதிரி ஒண்ணு வேண்டாம் ஐயா. நாங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம். என்ன செல்லக்குட்டிக்கு 3 நாள் சாப்பிடாம ஐயா. இந்த ரத்தம் எல்லாம் நாங்க வண்டியில ஐயா வாரோம் ஐயா. நாங்க வண்டியில வாரோம். என்ன செல்லக்குட்டி என்ன வரிசையும் போச்சு, என்ன உள்ளாயும் போச்சு. ஐயோ பாருங்க, ரத்தம் எல்லாம் போகுது ஐயா, ரத்தம் எல்லாம் போகுது. என்ன செல்லக்குட்டிய கொண்டு மறந்து கட்டுங்க ஐயா. ஐயா நாங்கள் இப்போ உங்களுக்கு ஐயா உணவு வகை எல்லாம் தருவோம். மாவட்ட வைத்தியர் இப்பொழுது சமூகம் அளிப்பார்கள். நாங்கள் அவர் மூலம் அடுத்ததாக உங்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக உங்களுடைய மாகாண அரசோடு நாங்கள் கதைத்து உங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை உறுதிப்படுத்தி தருவோம் என்பதை உறுதி கூறுகின்றோம். எனவே நீங்கள் மக்களோடு கலந்து அவர்களோடு அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளும். ஐயா என்ன செல்ல குட்டியா பாருங்க, என்ன செல்ல குட்டியா பாருங்க ஐயா. 3 நாள் சாப்பாடு அடுத்ததாக இங்கே இந்த வாரம் டெங்கு வாரம். இப்பொழுது தாதியரும் வந்து சென்றிருந்தால் இந்த தாதியர் வந்த பொழுது இவர்கள் இருந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக இவர்களை அளித்திருக்க முடியும். எனவே தற்போது எங்களிடம் இந்த மருந்துகள் இல்லை. இருந்தாலும் இங்கே மருந்து அளிப்பவர்கள் கூட வருகிறார். இவருடைய மருந்திலே டெங்கு சாகுவதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர் மருந்தை கீழே தான் நிலத்தில் போட்டு அடிக்கிறார் போலக்கு டெங்கு கடியாமல். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கடமையை என்ன இருக்கா சொல்லுங்கள் இந்த மருத்துவர் ஐயா. டெங்கு வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த டெங்கு வாரத்திலே உங்கள் வீடுகள் மற்றும் சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய வீடுகள் எல்லாம் இந்த டெங்கு வைக்க முடியும். அதிகமாக காணப்படுகிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால டெங்கு நோயினாலே மலேரியா, சிக்கன் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு வந்தால் தாங்க முடியாத வேலைகள் மட்டும் தோலை உயிரை கூட பறிக்கின்ற அளவுக்கு இந்த செயல்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் நம்ம ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாம் விளையாட்டு போட்டிகளை கலந்து கொள்ளும் மக்களுக்கு நாங்கள் மக்களை பாதுகாப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் உங்களோடு உதவியாக செய்வோம் என்பதை நாங்கள் உறுதி கொள்கிறோம். பார்க்கும்பொழுது நாங்கள் எங்கெங்கேயோ கண்ட ஞாபகமாக இருக்கின்றது. அவர் இவங்களை பார்த்து சிரிக்கின்றார். இவர் முந்தைய சுருட்டு குடிக்க அம்மா கூட கிடக்குது. இருந்தாலும் பார்ப்போம், அம்மாவோட தான் கதைப்பாங்க. அம்மா வாரீங்களே கிட்ட அடியாதீங்க, அடியாதீங்க, தலையில அடியாதீங்க. நீங்கள் அவர் வந்து விட்டால் இன்னும் ஒரு கல்யாணத்தை கட்டலாம் தானே. அங்க ரெடி எடுத்துன்னு சொல்லிடலாம். வயது இல்ல அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு தம்பி ஆயத்தமாக. சரி, நாங்கள் உங்களுக்கான உதவிகளை இருந்த இடங்களிலிருந்து நாங்கள் பெற்றுத்தர முயற்சிக்கிறோம். ஒரு நல்ல நிகழ்வு இந்த வினோத உடை போட்டி என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் மத்தியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கதைத்து இதில் யார்
எங்களுடைய தீர்ப்பை விரைவிலே அறிவிப்போம் என மக்களுக்கு